ஸோ நார்மலாக டேட்டாபேஸ்ங்கிறது என்னது? ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அதாவது ஒரு பல்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதான் வந்து டேட்டா பேஸ் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பண்ண போறோம்னா டேட்டாவை அக்சஸ் பண்ணுவோம், அந்த டேட்டாவை மனிப்புலேஷன் பண்ணுவோம், அந்த டேட்டாவை அப்டேஷன் பண்ணுவோம். அக்சஸ் பண்றது என்னன்னா, நான் ஒரு செலக்ட் குறி எழுதி அதில் இருக்க டேட்டாஸை நான் ஃபெச் பண்ணி எடுத்து என் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு பேர் அக்சஸ் பண்றது. அண்ட் மனிப்புலேஷன்னா அந்த டேட்டாவை நான் என்ன இன்சர்ஷன் பண்றது, அதிகமா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனிப்புலேட்னு சொல்லுவோம். அண்ட் அப்டேட் டேட்டாஸ், ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற டேட்டாவை நான் அப்டேட் பண்றது. ஸோ இந்த 3 வேலை தான் நம்ம டேட்டா பேஸ்ல பண்ண போறோம். ஓகே, ஸோ சர்வர்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபைல் சர்வர் அண்ட் கிளைண்ட் சர்வர்னு 2 இருக்கு. ஃபைல் சர்வர்ங்கிறது நம்ம லோக்கல் சிஸ்டம்ல ஒர்க் பண்றது. எப்படின்னா ஒரு லார்ஜ் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கும், அண்ட் அந்த நம்ம அந்த சிஸ்டம்குள்ள இருந்தே ஆக்சஸ் பண்ணி அண்ட் அந்த சிஸ்டம்ல எடுத்துக்குவோம். ஓகே, லைக் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 எக்ஸல் ஃபைல் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரிஜினல் ஃபைல் அண்ட் காப்பி நான் காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கோ அது யாருக்கோ ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் என் சிஸ்டம்ல இருந்து நான் அந்த எக்ஸல் ஃபைலை வந்து எடிட் பண்ணேன்னா அங்க எந்த அப்டேஷனும் இருக்காது இல்லையா? இது வந்து ஃபைல் சர்வர்னு சொல்லுவோம். ஆனா கிளைண்ட் சர்வர் அப்படி இல்லை, இது வந்து லோக்கல். யாராவது நம்ம வந்து சிஸ்டம் அக்சஸ் பண்றோம் அண்ட் அந்த சிஸ்டம்ல இருக்க லோக்கல் ஃபைல வேற யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து ஃபைல் சர்வர் அண்ட் லோக்கல் சர்வர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கிளைண்ட் சர்வர். இப்போ ஒரு நெட்வொர்க் சர்வர்னு இருக்கும், மீன்ஸ் ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு 3 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருப்போம் அண்ட் அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேட்டாபேஸ் சர்வரோட கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த 3 டிவி காம்போனன்ட்ஸ் இருக்கா, இது எல்லாமே கிளைண்ட் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டமும் கிளைண்ட் சிஸ்டம். அண்ட் இந்த கிளைண்ட் சிஸ்டம்ல இருந்து ரிக்வெஸ்ட் வரும், எங்க வரும்னா இந்த நெட்வொர்க் சிஸ்டம் வரும். நெட்வொர்க் சிஸ்டம்ல இருந்து சர்வருக்கு போகும். ஓகே, இந்த சர்வர்ல இருந்து அந்த டேட்டா ஸ்பெச் பண்ணியோ இல்ல மனிப்புலேஷனோ ஆர் அப்டேஷனோ இது வழியா தான் நமக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படின்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிக்வெஸ்ட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட ரிக்வெஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆயிரும் அண்ட் இதுக்கு கம்யூனிகேஷன் டெலிவரி ஆகி போயிடும், டேட்டா ரிட்ரீவ் ஆகி போயிடும். அடுத்து செகண்ட் சிஸ்டம், அடுத்து தேர்ட் சிஸ்டம். ஸோ அக்கார்டிங் டு ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் இது வந்து ரன் ஆகும், சைமல்டேனியஸா ரன் ஆகும். அண்ட் ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. நம்ம SQL சர்வர்ல டேட்டாபேஸ் சர்வர்ல நிறைய இருக்கு. அண்ட் வெறும் டேட்டாபேஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணோம்னா SQLiteன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அது என்னன்னா உங்க சிஸ்டம்ல SQLiteங்கிற டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கும் அண்ட் அந்த நம்ம ஃபெச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நிறைய சர்வர் சாஃப்ட்வேர் இருக்கு. Oracle அண்ட் MySQL, அப்புறம் போஸ்ட்கிரிக்னு ஒரு SQL இருக்கு அண்ட் MS SQL இருக்கு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் SQL. ஏன் மைக்ரோசாஃப்ட் SQL ஸ்பெசிஃபையா சூஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, எய்தர் இட் இஸ் டெக்ஸ்டைல் கம்பெனியா இருக்கட்டும் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியா இருக்கட்டும், எல்லாருமே SQL யூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த SQLோட அப்ரிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டான லாங்குவேஜ் பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ SAPன்னு ஒரு ERP சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த SAPயோட பேக் அண்ட் ஃபுல்லா SQL தான். வேற Oracle ஆன மற்ற டிபிஸ் வந்து அதுல கனெக்ட் பண்ணல, SQL மட்டும்தான். ஸோ SQL மட்டுமே நீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய கம்பெனிஸ்ல உங்களால பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ஆனா SQL வந்து நல்லா SQL மட்டும் தெரிஞ்சு நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன்னா SQL நீங்க உங்களோட கோர்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ SQL ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது ஃப்ரண்ட் பேக் எண்ட், அடுத்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம HTML ஜாவாவா படிப்போம். ஓகே, ஸோ ஆர் பைத்தான், இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு வெப் பேஜை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு வந்து டேட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் டேட்டாஸ் எவ்வளவு டேட்டாஸ் நம்ம கலெக்ஷன் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு விஷயங்கள். இப்போ கூகுள் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், என்ன அடிச்சாலும் கூகுள்ல வரும். அது எல்லாமே அவன் பெரிய ஒரு சர்வர்ல அவனோட டேட்டா பேஸ்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது SQL. இதோட ஃபவுண்டர் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணாங்க. இதுக்கு தனி சர்வர் சாஃப்ட்வேர் இருக்கு அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரும் தனியா இருக்கு. ஓகே,
அண்ட் எஸ்கியூஎல்ல 4 டைப் இருக்கு. அதாவது டேட்டா கொரி லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதை பார்த்து குழப்பிக்க வேணாம். அண்ட் இந்த கொரி நம்ம எழுதுறோம் இல்லையா, அதை வந்து 4 பிரிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. டேட்டா கொரி லாங்குவேஜ், டேட்டா டெஃபினிஷன் அண்ட் டேட்டா மனிப்புலேஷன் அண்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜ் நம்ம செலக்ட் கொரி எழுதி என்னென்ன காலம்ஸ் மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது டேட்டா கொரி லாங்குவேஜ். அண்ட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, ஒரு டேபிளை கிரியேட் பண்றது அண்ட் ஒரு டேபிளை ஆல்டர் பண்றது, அதுக்கப்புறம் அந்த டேபிளை டெலீட் பண்றது. இது 3 டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அண்ட் டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேட்டா நான் இன்சர்ட் பண்றேன் அண்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேட்டாவை நான் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து நான் அக்சஸ் பண்ண போறேன் அண்ட் எக்ஸிஸ்டிங்கை வந்து நான் அப்டேட் பண்றேன் அண்ட் டெலீட் பண்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அண்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ங்கிறது கிராண்ட் அண்ட் ரிவோக். என்னன்னா, இப்போ நான் மல்டிபிள் யூசர் வச்சிருக்கிறேன், இதுல பார்த்த மாதிரி. ஸோ இதுல மாதிரி என் மல்டிபிள் யூசர் இருக்குது. நான் ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொன்று செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த யூசர்னால மட்டும்தான் அப்டேட் அண்ட் டெலிஷன் பண்ண முடியும். ஏன்னா நீங்க கண்டிஷன் கொடுக்காம அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே அப்டேட் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா, நான் யாரோ ஒருத்தருக்கு நல்லா கொரி லாங்குவேஜ் தெரிஞ்சவருக்கு மட்டும்தான் நான் அதை அக்சஸ் கொடுப்பேன். அவர்னால மட்டும்தான் அதை அப்டேட் அண்ட் இன்சர்ஷன் பண்ண முடியும். மற்றவங்கனால வெறும் செலக்ட் கொரி எழுதி போட்டு பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்மிஷனை கிராண்ட் பண்றது அண்ட் ரிவோக் பண்றது, அதாவது திருப்பி எடுக்கிறது, அதை வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எம்எஸ் எஸ்கியூஎல் அது வந்து கொஞ்சம் பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் இன்ஸ்டால் பண்ண எதோட ஸ்டாப் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இடையில நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. எந்த டாபிக்கோட கட் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து அப்படி கன்டினியூ பண்ணிடலாம். 4 காலம்ஸ் இருந்துச்சுங்களா, டெஃபினிஷன், மேனிபுலேட் அண்ட் ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட். ஓகே, ஓகே. ஸோ மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து இதே செஷன்ல பார்த்துடலாம். அண்ட் இதை கொஞ்சம் கிளியரா பாருங்க, இல்லைன்னா இதோட வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் அண்ட் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுளில் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் டவுன்லோடுன்னு டைப் பண்ணி அண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா கீழே செகண்ட் லைன் வந்து எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் ஈவினிங் வந்து எஸ்கியூஎல் சர்வர் டவுன்லோட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ், அதாவது டெவலப்பர் அண்ட் எக்ஸ்பிரஸ் 2 எடிஷன் இருக்கும். அண்ட் அதில் வந்து டெவலப்பர் எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்க மேலே எஸ்கியூஎல் சர்வர் எஸ்எஸ்யூன்னு அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். நீங்கள் இதில் 2 ஆப்ஷனை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று டவுன்லோட் மீடியா, அண்ட் மீடியாவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம்னு இருக்கு இல்லையா, கஸ்டம்ங்கிறது வந்து நீங்கள் எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீ கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டம்ல அதுவா டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ டவுன்லோட் சக்சஸ்ஃபுல். நீங்க வந்து டவுன்லோட் மீடியா கொடுத்தாலும் சரி, கஸ்டம்ல கொடுத்தாலும் சரி, கடைசியில் இந்த ஸ்கிரீன் தான் வரும். அண்ட் டெவலப்பர் எடிஷன் டவுன்லோடு சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் இது கஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ அதுவாகவே ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை நான் மீடியாவை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த டவுன்லோட் ஆன மீடியாவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் பிளானிங்க்கு கீழே இன்ஸ்டாலேஷன் ஒரு கீ இருக்கா, அந்த எல்லோ கலர் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வரும். ஓகே,
இந்த ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டாலேஷன் ஆர் ஆட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் குளோபல் ரூல்ஸ் வந்து அதுவா இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் குளோபல் ரூல்ஸ்க்கு அப்புறம் ப்ராடக்ட் அப்டேட்ஸ், இன்ஸ்டா செட்டப் ஃபைல்ஸ், இன்ஸ்டால் ரூல்ஸ், இது வரைக்கும் அதுவே அப்டேட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் டைப் வர்றப்போ ஸோ நியூ இன்ஸ்டாலேஷனா இல்லை எக்ஸிஸ்டிங்கான்னு கேட்கும். அண்ட் நியூங்கிறது மேலே பெர்ஃபார்மே நியூ இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் ப்ராடக்ட்டையும் ஃப்ரீ தான், ஃப்ரீ எடிஷன் தான், மேலே ஃப்ரீ எடிஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. தென் இதில் ஃபீச்சர் இன்ஸ்டாலேஷன் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் வந்து இதில் செலக்ட் ஆல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அண்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லை எனக்கு டேட்டாபேஸ் இன்ஜின் மட்டும் எனக்கு போதும்னா அதை டிக் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. என்ன கேட்டால் அதில் இருக்கிற எல்லா பாக்ஸும் கீழே செலக்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வரும். இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் என்னன்னா டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ் வச்சிடலாம். அண்ட் டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ்னா உங்க சிஸ்டம்ல இருக்குது. சிஸ்டம்ல வந்து நீங்க என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேம் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நேம்டு இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணி அதுல நீங்க என்ன நேம் டைப் பண்ணுமோ, உங்களுக்கு என்ன நேம் இல்லை உங்க நேமு இல்லை ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நேம் இன்ஸ்டன்ஸ் மேலேயும் கீழே ஒரே பேர் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். அண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட். ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கிராண்ட் பெர்ஃபார்ம் மேலே இருக்குல்ல, அதை டிக் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்க ரெண்டு டைப் வரும். நீங்க பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களா இல்லை விண்டோஸ் அத்தன்டிகேஷனே போதுமா அப்படின்னு. விண்டோஸ் அத்தன்டிகேஷன்னா உங்க சிஸ்டம்ல இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை அதுவே எடுத்துக்கிட்டு அண்ட் லாகின் ஆயிரும். அண்ட் மிக்சடு மோட் SQL சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே என்டர் பாஸ்வேர்டு இருக்குல்ல அது கொடுக்கணும். ஸோ கீழே என்டர் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு அது கீழே ஆட் கரண்ட் யூசர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அந்த ப்ளூ கலர் லைன் மாதிரி ஒன்று ஆட் ஆயிரும். ஓகே, ஆட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வரும். ஓகே, இந்த ஸ்கிரீன் வரும். அண்ட் இந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம் ஃபுல்லா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் இருக்குல்ல, இதுல வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இங்க வந்துடும். அண்ட் அதுல வந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. சரியா, இப்போ நம்ம சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து டவுன்லோட் பண்ணோம். DBMSனா என்னன்னா இந்த சர்வருக்கும் அண்ட் சர்வரில் இருக்க டேட்டாபேஸுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன். ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணி அண்ட் ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு டூல் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டூல் தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் டேட்டாபேஸ் அந்த சர்வரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ நம்ம சர்வர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். சரியா, இங்க இன்ஸ்டால் SQL மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் ஸ்கிரீன் நம்ம அந்த நியூ SQL சர்வர் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோம் இல்லையா, அதே ஸ்கிரீன்ல இருக்கிற இன்ஸ்டால் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நேரா கூகுள் போகும். அப்படி இல்லையா நீங்க கூகுள்ல போயிட்டு SSMS டைப் பண்ணும், SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அதில் SSMS 17.9 இருக்குல்ல, இது வந்து லேட்டஸ்ட். எது லேட்டஸ்ட் வருஷனோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அண்ட் இதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கனால ரிப்பேர் அன்இன்ஸ்டால் க்ளோஸ்னு கேட்கும். அண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா விட்டுருங்க. இன்ஸ்டால் ஆகலைன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு டேபிளில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம டேபிளில் இருக்க ரோஸை ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் அண்ட் காலம்ஸை ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா காலமில் தான் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். அண்ட் அந்த நேமுங்கிறது ஒரு இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அந்த நேமுங்கிறது இப்போ சாமன் இருக்குன்னா அவனோட டிபார்ட்மெண்ட் வந்து சப்போர்ட்டா அனாலிசிஸா ஆர் சேல்ஸாங்கிறது அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ரெக்கார்டுங்கிறது என்னன்னா ரெக்கார்டு என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்டுங்கிறது ஒரு ஃபுல் டீடைல்,
அந்த ரோ ஃபுல்லா இருக்கிறத நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டேபிள்ஸ் வச்சு தான் டேட்டா பேஸே ரன் ஆகுது அண்ட் டேபிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் டேபிள்ஸ்ல வந்து நம்ம ரோவை வந்து ரெக்கார்டுனும் அண்ட் காலமை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, okay, field provides a specific information about data in the table. Okay, so and each individual entry of a table is called the record. அதாவது ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் அண்ட் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். சரியா? தென் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் SQL, இதான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியா? ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணனு எப்படி கேட்கும்னா, நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் சர்ச் பண்ணீங்கன்னா SSMS இல்லைன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்ச் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL டேட்டா ஓகே, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தலாம். அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் நார்மலாக இங்கே ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு சர்ச் பண்ணால் நார்மலாக ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஒன் செகண்ட் SSMSன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வருது இல்லையா, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் SQL சர்வர் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். சரியா? நீங்கள் இப்போ விண்டோஸ் அத்தன்டிகேஷன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த இன்ஸ்டலேஷனில் கொடுக்குற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கீழே இருக்க சர்வர் SQL சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு அண்ட் அங்கே என்ன லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இங்கே வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷன் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து நமக்கு அந்த சர்வர் கனெக்ட் ஆயிடும். அண்ட் அந்த சர்வரில் இதான் வந்து என்னோட சர்வர். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரருங்கிற விண்டோவில் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அண்ட் இதில் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் என்னோட சர்வர் நேம் இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூ கொரின்னு கொடுத்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ விண்டோ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணி பாருங்க எக்ஸிஸ்டிங் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு. என்கிட்ட வந்து புடின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, ஹோப் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, எஸ்டின்னு ஒன்று இருக்கு, அண்ட் STO_details அண்ட் ஸ்டூடெண்ட் மொத்தம் 5 டேட்டாபேஸ் இருக்கு. 5 டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்றேன். அதுக்கு என்ன சின்டெக்ஸ் ஆர் கொரி சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், இதுல கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, நீங்க கேபிட்டல் சியும் போடலாம் அண்ட் ஸ்மால் சியும் போடலாம். ஓகே, டேட்டாபேஸோட நேம் நீங்க ஸ்பெல்லிங் டேட்டாபேஸோட நேம். ஓகே, ஸோ நான் இப்போ ஹோப்னு கொடுக்குறேன்னு வைங்க. கொடுத்துட்டு ரன் பண்றது இங்க எக்ஸிக்யூட்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஆர் F5 கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே காமிக்கல, இங்கே எனக்கு பழைய 5 டேட்டாபேஸ் தான் காமிக்குது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ரெஃப்ரெஷ் இருக்குல்ல, ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் எனக்கு அங்கே தெரியும். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆயிடுச்சு. அண்ட் டேட்டாபேஸை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ஹோப்புங்கிற டேட்டாபேஸ் அங்கே கிரியேட் ஆகிருக்கும். இங்கே யாருக்கா மொத்தம் எனக்கு இப்போ 6 டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ
டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சர்வரில் போயிட்டு ஏதோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏதோ ஒரு டேட்டாவை நான் எடுக்கிறேன்னு வைங்களேன். ஏதோ ஒரு டேட்டாவை நான் எடுக்கிறப்போ எனக்கு எந்த டேட்டாபேஸ்ல இருந்து நான் எடுக்கணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நான் எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறேன், புடிங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறேன்னா, ஹோப்புங்கிறது யூஸ் பண்ண போறேன்னா, ஹோப் ஃபவுண்டேஷன்ங்கிறது யூஸ் பண்ண போறேன்னா, அண்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத யூஸ் பண்ண போறேனாங்கிறத இங்க கொடுக்கணும். இதை வந்து ஒரு 3 டைப்ல கொடுக்கலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஸ்னு கொடுத்து டேட்டாபேஸோட நேம் ஹோப்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஓகே, கீழே காமிக்குதா, நீங்க டைப் பண்றப்ப கீழே உங்களுக்கு காமிக்கும். கொடுத்துட்டு F5 கொடுத்தீங்கன்னா கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா. இங்க பாருங்க, ஹோப்னு சேஞ்ச் ஆயிருக்கா, ஹோப்னு சேஞ்ச் ஆயிருக்கா, இந்த கார்னர்ல நான் கர்சர் வச்சிருக்க கார்னர்ல ஹோப்னு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஹோப்குள்ள வந்துருச்சு. சரியா, அடுத்து நான் வேற டேட்டாபேஸ் கொடுக்குறேன், எஸ்டின்னு கொடுக்குறேன். நீங்க F5 கொடுக்குறேன், இங்க பாருங்க எஸ்டின்னு மாறிடுச்சா. அண்ட் இது ஒரு டைப், நான் டேட்டாபேஸுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை யூஸ் பண்ண போறேங்கிறதுக்கு. அடுத்து இதை கிளிக் பண்ணி இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்ன டேட்டாபேஸ்ல கொடுக்க போறோம், ஸ்டூடெண்டா அண்ட் என்ன டேட்டாபேஸ் இருக்கு, STU டீடைல்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது இல்லையா, வேற மாதிரி எந்த மாதிரி கொடுக்கலாம்னா, டேட்டாபேஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ கொரி கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ இருக்கு இல்லையா, இப்போ நியூ கொரி கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் ஆகிற விண்டோ வந்து ஹோப்போட விண்டோவா இருக்கும், ஹோப்போட டேட்டாபேஸோட விண்டோவா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க வந்துருச்சா, ஹோப்போட டேட்டாபேஸோட விண்டோ. சரி, இப்போ நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் டேட்டாபேஸை வந்து யூஸ் பண்றது எப்படிங்கிறத பார்த்துட்டேன். ஓகே, அடுத்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் நல் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம், அண்ட் பிரைமரி கீங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, அண்ட் ஃபாரின் கீங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. சரியா, நான் இங்க உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். பிரைமரி கீங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின், நாட் நல், ஐடென்டிட்டி, அப்புறம் ஃபாரின் கீ. ஸோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீங்கிறது வந்து அது பேர்லயே இருக்கு பிரைமரி அப்படின்னு. ஒரு டேபிள்ல ஒரே ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் இருக்கும், வேற எந்த காலம்லயும் பிரைமரி கீ இருக்காது. பிரைமரி கீங்கிறது நம்ம ஒரு காலமை பிரைமரி கீயா வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுக்குன்னா, நீங்க அந்த டேபிளை இன்னொரு டேபிளை வச்சு அக்சஸ் பண்றீங்க. இப்போ எனக்கு 2-3 டேபிள்ல வந்து என்னோட டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, நான் ஒரு டேபிளை அக்சஸ் பண்ணணும்னா அந்த பிரைமரி கீயை வச்சுதான் நான் அக்சஸ் பண்ண முடியும். சரியா, இப்போ நாட் நல் அப்படி அது எதுக்குன்னா, நான் நாட் நல்லுன்னு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அந்த டேபிள் நல்லுங்கிறது என்னன்னா எம்டி வேல்யூ, அந்த இடத்துல வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேல்யூ எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நாட் நல்லு கொடுக்கலாம். இப்போ 4 காலம் இருக்குன்னு வைங்களேன், 4 காலம்ல நீங்க 3 காலம் அப்டேட் பண்றீங்க, ஒரு காலம் எம்டியா விட்டுறீங்க. ஸோ அப்போ ஒரு காலம் வந்து எம்டியா விட்டுறீங்க, அந்த காலம் வந்துட்டு அந்த எம்டி காலம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா இருக்கும். சரியா, ஸோ காலம் வந்து நல்லா இருக்கும். அப்படி நல்லா வரக்கூடாது அப்படின்னா நம்ம நாட் நல்லுங்கிற கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ நான் பிரைமரி கீ கொடுக்குறேன், அண்ட் பிரைமரி கீ வந்து எனக்கு யூனிக்கா, இப்போ செட் வேல்யூ நம்ம பைத்தான்ல பார்க்குறோம்ல, அந்த மாதிரி யூனிக்கா வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும் அப்படின்னா நான் ஐடென்டிட்டி கொடுக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நம்பர்ஸ். ஸோ அடுத்து ஃபாரின் கீ என்னன்னா, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் இடையில இருக்க லிங்க் தான் வந்து நான் ஃபாரின் கீன்னு சொல்லுவேன். இப்போ 4 டேபிள் நான் லிங்க் பண்ணோம்னா ஏதோ ஒரு எனக்கு ஒரு காலம் வந்து ஈக்குவலா இருந்தா தானே ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் ஈக்குவல் பண்ணி அதுக்கான வேல்யூ எடுக்க முடியும். அந்த கீஸை வந்து நான் ஃபாரின் கீஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இப்போ நான் டேபிளை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டேபிள் கொடுத்துட்டேன், அண்ட் டேபிளோட பேரு
ஏதோ ஒரு பேரு கொடுக்கலாம், ஹெலோன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். சரியா? இதுக்குள்ள நான் என்னென்ன காலம் கொடுக்க போறேனோ அந்த காலம் அண்ட் அதோட டேட்டா டைப்ஸை நான் வந்து கொடுக்கணும் உள்ள. சரியா? ஸோ என்னென்ன காலம் நான் கொடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி கீன்னு ஒன்று கொடுக்கணும்ல, அது வந்து ஐடென்டிட்டியா இருக்கணும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த காலம் ஓர நேம் ஐடின்னு கொடுத்துட்றேன். சரியா? கொடுத்துட்டு இன்ட் அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் ஈக்குவல் தான். அண்ட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் ஐடியை வந்து இன்ட்னு கொடுத்துட்டேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுனால இன்டீஜர் வேல்யூவை இன்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து எனக்கு இந்த காலம் வந்து நாட் நல்லா இருக்கணும், நல் வேல்யூவா இருக்கக்கூடாது, எம்டியா இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஐடென்டிட்டின்னு கொடுக்கலாம். ஐடென்டிட்டின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த காலமோட வேல்யூ முடிஞ்சு அடுத்து கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலம் நேம்னு ஒரு காலம் கொடுக்குறேன். நான் இது வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்கலாம் அந்த நேம்ங்கிற காலம். ஆனா ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேரக்டர். சரியா? கேரக்டர் அதோட வேல்யூ கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கறதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா இப்போ நீங்க 250 கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கேரக்டர் இந்த 250 பொசிஷன்ஸ் சொல்லுவோம், 250 வேல்யூவை வந்து அத்தனை ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு டைம் நம்ம ரோவை வந்து அப்டேட் பண்றப்போ ஆர் இன்சர்ட் பண்றப்பையும் 250 வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அப்ப எனக்கு இப்போ நான் 250 வேல்யூ கொடுத்துருக்கேன், அதுல 50 வேல்யூ தான் நான் இன்சர்ட் பண்றேன்னா எனக்கு ரிமைனிங் இருக்கு 200 வேல்யூ வேஸ்ட். புரியுதுங்களா? நான் ஒரு 50 வேல்யூ தான் நான் இன்புட்டா கொடுக்குறேன், ஆனா நான் கொடுத்துருக்கிறது 250, ஆனா எனக்கு 200 வந்து வேஸ்ட். ஓகே. எனக்கு ஒரு ரோல வந்து 50 வரும், ஏன்னா அடுத்த ரோல இப்போ நேம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்று சங்கர்லாம் தினேஷ் அண்ட் ஏதோ ஒரு லென்த்தியான பேர் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரி பொசிஷன் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு SQL ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா n where carன்னு கொடுக்கலாம். n where care அப்படின்னா என்னன்னா நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அது வேரி ஆகிக்கும். இப்போ நீங்க 250 கொடுக்குற ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்க, அது வந்து மேக்ஸிமம். இப்போ ஒரு 50 கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 50க்கான ஸ்பேஸை மட்டும் தான் இது எடுத்துக்கும், மீதி 200 வந்துட்டு ஒமிட் பண்ணிடும். ஓகே. அப்ப நமக்கு வந்து டேட்டாபேஸ்ல மெயின் பர்பஸே என்ன, டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்னோட மெமரி வந்து குறைவா இருக்கணும், அதுல இருந்து நான் நிறைய டேட்டாஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றப்போ நம்ம இதெல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அப்படின்னா தான் எனக்கு வந்து இப்போ 10 டேட்டா எடுக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. அதே நான் 1000 டேட்டா எடுக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே 1 லட்சம் டேட்டா எடுக்கிறப்போ எனக்கு ஸ்லோ ஆயிடும் சிஸ்டம். ஓகே. 1 லட்சம் டேட்டா எடுக்கிறப்ப எனக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆச்சுன்னா இந்த சர்வர் வந்து ஸ்லோ ஆயிரும் அண்ட் அவங்க வியூ பண்றப்போ என்னடா அப்ளிகேஷன் இது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு அண்ட் அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸும் அட் அ டைம்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் யூசர்ஸ் இருப்பாங்க அண்ட் அந்த 5 லட்சம் யூசரும் அட் அ டைம்ல அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அட் அ டைம்ல அந்த 5 லட்சம் ரிக்வஸ்டும் போயிட்டு அண்ட் ரிட்டர்ன் வரும். பாயிண்ட் அதுல டினோட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? நீ ஏதாவது ஒன்று டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று சர்ச் பண்றீங்க அப்படின்னா பாயிண்ட் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இவ்வளோ செகண்ட்ஸ்ல எனக்கு ஃபைன் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு, நீங்க காமிச்சிருக்கா? இப்போ நான் கேஸ் இன் SQL டைப் பண்ணியிருக்கேன் அண்ட் எவ்வளோ ரிசல்ட் எடுத்துட்டு வந்திருக்கு, எனக்கு 25 ட்ரில்லியன் ரிசல்ட்ஸை வந்து வெறும் 0.44 செகண்ட்ல வந்து எனக்கு கூகுள் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த அளவு ஃபாஸ்டா இருக்கும்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்றத தெளிவா யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க கொரி எழுதுறதும் நார்மலா நீங்க ரொம்ப லைன்ஸ் எழுதுனீங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் அண்ட் அந்த லைன்ஸ் எப்படி குறைக்கலான்ட்டு யோசிச்சு எழுதணும் அப்படின்னா எனக்கு டைமிங் வந்து ரொம்ப கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் ஆர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல டைமிங் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம்.
ஏன்னா அப்ளிகேஷன் யூஸ் ஸ்லோவா இருந்தாலும் அண்ட் வெப் வந்து ஸ்லோவா இருந்தாலும் நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டு போயிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த வேர் கேரக்டரும் பண்ணுது. அண்ட் கேரக்டர் வேரி பண்ணி எடுத்துக்கும். ஒரு 250க்கு எனக்கு 50 இன்புட் தான் கொடுக்குறேன்னா எனக்கு 50 தான் இருக்கு, சரி ஓகே நான் 50 பொசிஷன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்கும். ஓகே, ஸோ அடுத்து என் நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ இதில் ஃப்ளோட் வேல்யூஸும் கொடுக்கலாம். அண்ட் இது நான் சிட்டின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதையும் என் வேர் கேரக்டர் சொல்லலாம். இதில் டேட்டா டைப்ஸ்ல இருக்கு இன்டீஜர், ஃப்ளோட், என் வேர் கேரக்டர், இது 3 தான் இருக்கு. அது இல்லாமல் டேட் டைம்னு ஒன்று இருக்கு. டேட் டைம் எதுக்குன்னா நம்ம டேட் அண்ட் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த டேட் அண்ட் டைம் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு 250 கொடுத்துட்டு கமா. இதான் வந்து ஃபார்மேட்டு. நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா காலம் கொடுக்கணும், காலமோட டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகே, அதில் ஏதோ ஒரு பிரைமரி கீ கொடுக்கணும். நான் பிரைமரி கீ வந்து இன்னும் அசைன் பண்ணல. ஸோ பிரைமரி கீ எதை அசைன் பண்ணுறோம்னா ஐடியை வந்து பிரைமரி கீயாக அசைன் பண்ணுறோம். இங்கே என்ன நான் கொடுத்துருக்கேன்னா எனக்கு பிரைமரி கீ வந்து அதாவது ஐடி வந்து இன்டீஜராக இருக்கணும், அண்ட் அது வந்து நல் வேல்யூ இருக்கக்கூடாது, அண்ட் ஐடென்டிட்டினா ஒரு வேல்யூ மாதிரி இன்னொரு வேல்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த லாஸ்ட் லைன்ல பிரைமரி கீயா வந்து ஐடியை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சரியா, இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணனா கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்னு கீழே டெர்மினல்ல வருதா மெசேஜஸ்ல. ஸோ அப்போ எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே போய் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு டேபிளை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் இருக்கும். ஹோப்பில் பக்கத்தில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ திஸ் எக்ஸ்பேண்டிங் அண்ட் டேபிள்ஸில் ஹெலோங்கிற டேபிள் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஹலோங்கிற டேபிள் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ இப்போ நான் டேட்டா ஃபீட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், காலம் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கான டேட்டாஸை நான் ஃபீட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா அதுவும் சிம்பிள் தான். இன்சர்ட் இன்டூன்னு கொடுக்குறேன். எதில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்? ஹெலோங்கிற டேபிளில். சரி ஓகே, ஹலோங்கிற டேபிள் இன்சர்ட் பண்ண போறீங்க. அண்ட் எந்த காலம்ல இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஐடிங்கிற வேல்யூவை நான் ஐடென்டிட்டி அண்ட் பிரைமரி கீயா கொடுத்துட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால நான் அதுல எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த காலத்தை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அண்ட் மற்ற 2 காலத்தை நான் கொடுத்தாலே போதும். அண்ட் ஐடி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு. நான் எவ்வளவு ரோஸ் கொடுக்கணும் அவ்வளோ ரோஸ் வந்து அது ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, இப்போ நேம் வந்து ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும் இல்லையா, என்வேர் கேர் அதில் கொடுக்கணும். இப்போ வந்து தினேஷ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா, சரி ஃபர்ஸ்ட் வந்து காலம் நேம் கொடுக்கணும். காலம் நேம்னு கொடுத்துறேன். அண்ட் இதுல கேஸ் சென்சிட்டிவ் பிரச்சனை கிடையாது. நீங்க டைப் பண்ணாலே கீழே வந்து வந்துடும். அந்த வேல்யூ அங்க இருந்துச்சுன்னா அண்ட் கீழே வந்துடும், நீங்க அதை கொடுத்துக்கலாம். அது இல்லாம நீங்க நார்மலா கேபிட்டல் எண்ணுக்கு பதிலாக ஸ்மால் எண்ணு கொடுக்கலாம். எஸ்கேல பிரச்சனை கிடையாது, ஆனா பைத்தான்ல இது பிரச்சனை எடுத்துக்காது. அது வேற வேல்யூ, இது வேற வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, அடுத்து சிட்டி. ஸோ நான் இது 2ல தான் வந்து டேட்டாவை வந்து கொடுக்க போறேன். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இது காலமே அண்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். வேல்யூஸ் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். நீங்க எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்கன்னா நேம் ஃபர்ஸ்ட், சிட்டி செகண்ட் கொடுத்துருக்கீங்களா? இப்போ நேம் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் சிட்டி வந்து செகண்ட் கொடுக்கும். தினேஷ் கமா சிட்டி என்ன கொடுக்கலாம் அண்ட் மதுரைன்னு கொடுப்போம். ஸோ இது ஒரு ரோ. ஓகே, இது ஒரு ரோ. அடுத்து நான் இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னா கமா கொடுத்துட்டு, இப்போ நீங்க காலம் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, ஏன்னா வேல்யூஷன் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அடுத்து செகண்ட் ரோக்கான வேல்யூ கொடுக்கலாம். கார்த்திக்னு கொடுக்குறேன். கமா சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன ஊர் கொடுக்கலாம், ஊட்டின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 கொடுத்துட்டேன். சரியா, இந்த டெர்மினல் என்னன்னா இப்போ 2 மேல ஒன்று கிரியேட் டேபிள் இருக்கு அண்ட் இங்க கீழே ஒரு இன்செர்ட் இருக்கு. நான் இதை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணிக்க முடியும். எதர் நீங்க F5 ப்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் இங்க போய் எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா 2 rows அஃபெக்ட்னு வருதா. அப்ப எனக்கு 2 ரோ வந்து அஃபெக்ட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு ரோ, தினேஷ் அண்ட் மதுரை ஒரு ரோ, அண்ட் கார்த்திக் அண்ட் ஊட்டி வந்து ஒரு ரோ. ஓகே, ஸோ
ஏன் இந்த ஐடிக்கு வந்து கேட்கலைன்னா நம்ம இதை வந்து ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆயிரும், அது பிரச்சனையே இல்லை. சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அந்த டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், டேட்டாவை நான் ஃபெச் பண்ணி எடுத்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன கொடுக்கலாம்னா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்னென்ன டேட்டாவை நான் எடுத்து பார்க்க போறேன்னா அந்த காலமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐடி கொடுக்குறேன், கமா அடுத்து என்ன காலமு நேமு, கமா அடுத்து என்ன காலமு சிட்டி கொடுத்துட்டு, சரி நான் காலம் கொடுத்துட்டு எங்க இருந்து எடுக்க போறேன், அதுக்கு ஃப்ரம் கொடுத்து ஃப்ரம் எங்க இருந்து கொடுத்துட்டு அதோட எங்க இருந்து எடுப்பேன், நான் இந்த டேபிள்ல இருந்து எடுக்க போறேன், ஹலோங்கிற டேபிள்ல இருந்து. ஓகே, ஹலோங்கிற டேபிள்ல இருந்து இது 3 எடுக்க போறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். கீழே வந்துருச்சா? ரொம்ப சின்னதா இருக்கா? ஸோ தெரியும் நினைக்கிறேன். தினேஷ், கார்த்திக் அண்ட் மதுரை, ஊட்டி 1 2ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதே வேல்யூவை நான் வேற இன்சர்ட் பண்றேன் பாருங்க. அடுத்தது 4 3rd 4th அப்படி ஆகும். அண்ட் சங்கர்னே கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதே மதுரை இருக்கட்டும் அண்ட் கார்த்திக் பதிலாக வேற யாராவது பேர். ஓகே, ஸோ இந்த லைனை ஷிஃப்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் செலக்ட் ஆயிரும். ஷிஃப்ட் ஹோம் அது ஒரு ஷார்ட்கட் கீ, அண்ட் அது கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் செலக்ட் ஆயிரும். இது எல்லாத்துலேயுமே அப்படிதான். அண்ட் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா 2 ரோ மறுபடியும் அஃபெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரோ அண்ட் இப்போ ஒரு 2 ரோ. இப்போ நான் அந்த செலக்ட் பண்ணி அந்த கீஸை ரெட்ரைவ் பண்ணி எடுத்து பார்க்க போறேன். எனக்கு 4 ரோ வந்துருச்சா? தினேஷ், சதீஷ், சங்கர், சுரேஷ், நான் அவங்க சிட்டி பார்த்தீங்கன்னா மதுரை, ஊட்டி அண்ட் மதுரை, ஊட்டி. ஸோ இப்போ 4 ரோ நான் இன்சர்ட் பண்ணியாச்சு, அதை செலக்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட போதும். அண்ட் டுமாரோ கிளாஸ்ல டேபிள்ல வந்துட்டு எப்படி கண்டிஷன் யூஸ் பண்றது அண்ட் என்னென்ன ஜாயின்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தென் ஒரு ஃபுட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா நீங்க என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிஷ்ஷோட இன்கிரீடியன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி கீழே பிரிண்ட் பண்ணும். அது SQL தான் ஸ்டார்ட் பண்ணேன், காலைல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்றேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு வைங்களேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆன்லைன்ல இருந்து எடுத்து டேட்டாஸ் மட்டும் ஆன்லைன்ல இருந்து எடுத்து ஆட் பண்ணி டேபிள்ஸ்லாம் வந்து நானே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்னைக்கு லெசன்ல என்னென்ன பார்த்துருக்கோம், அண்ட் SQL வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் டேட்டா பேஸ்ல டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் டேபிள்ல டேட்டாஸ் எப்படி ஃபீட் பண்றது, அண்ட் ஃபீட் பண்ண டேட்டாவை எப்படி ரிட்ரைவ் பண்ணி செலக்ட் குறி வச்சு எடுத்து பார்க்கறதுங்கிற 4 ஸ்டெப் மட்டும் பார்த்துருக்கோம். சரியா? இது வந்து ஸ்டார்டிங், அண்ட் இதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல இல்லையா, அந்த ஃபுட்டிங்கிற டேட்டா பேஸ்ல தான் அதை கொடுத்துருக்கேன். ஃபுட்டிங்கிற டேட்டா பேஸ்ல ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரொசீஜர் என்னன்னா, நம்ம இப்போ செலக்ட் நேம் அண்ட் ஃப்ரம் வந்து டேபிள் கொடுத்தோம்ல, அதை வந்து ஒரு ப்ரொசீஜரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து நம்ம வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம், எப்படி பைத்தான்ல வேரியபிள் பாஸ் பண்றோமோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த ப்ரொசீஜர் பேர் என்னன்னா DISH கீழே வருதா? ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜரோட பேர். ஓகே, இதுக்கு இன்புட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா, நீங்க எத்தனை பேர்த்துக்கு சமைக்கணும் அண்ட் என்ன டிஷ் சமைக்க போறீங்கன்னு கொடுத்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் இது வந்து கீழே கொடுத்துரும். என்னென்ன இன்கிரீடியன்ட் வந்து என்னென்ன எவ்வளோ நீங்க போடணும் அப்படின்னு. ஸோ ப்ரொசீஜர் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு இன்னைக்கு பிரியாணி தான், ஒரே ஒரு டிஷ் மட்டும் கொடுத்துருக்கேன், பிரியாணி கொடுத்துருக்கேன். தென் கமா எத்தனை பேர்த்துக்கு சமைக்க போறேன், ஒரு 100 பீப்புள்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். கீழே பாருங்க அதோட டேட்டாஸ் ஃபுல்லா வந்திருக்கும். அண்ட் என்ன டிஷ்ஷு பிரியாணி குக் பண்றேன் அண்ட் அதோட இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லா வந்துடும். அண்ட் 100 பேர்த்துக்கு நீங்க எவ்வளோ இன்கிரீடியன்ட் வந்து போடணும், எது எவ்வளவு போடணுங்கிறத கிராம்ஸா இல்ல கேஜியாங்கிறது பக்கத்துல வந்துடும். அண்ட் இது உங்களுக்கு தெரியலன்னா நான் இதை காப்பி வித் ஹெட்டர்ஸோட ஒரு எக்ஸல்ல போட்டு காமிக்கிறோம். ஸோ அதை காப்பி பண்ணிட்டேன், நீ பேஸ்ட் பண்ணிருக்கேன்.
சரியா? ஓகே, டிஷ் நேம் வந்து பிரியாணி. அண்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், கோகனட் ஆயில், பே லீஃப், சினமன் எல்லாமே இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேஜிஸ். ஸோ எனக்கு ரீஃபண்ட் ஆயில் எவ்வளோ வேணும் அண்ட் எத்தனை கேஜி? 10 கேஜி. நான் 100 பேருக்கு சமைக்க போகிறேன். ஸோ 10 கேஜி. அண்ட் க்ளவுஸ்னா கிராம்புன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருந்தால் போதும். அண்ட் பே லீஃப் வந்து ஒரு 25 கிராம்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 கேஜிஸ் வேணும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? கிராம்ஸ் எவ்வளவு அண்ட் கேஜிஸ் எவ்வளவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிடுச்சு. அண்ட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் அந்த இன்க்ரீடியன்ட் டேட்டாலாம் ஆட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு எவ்வளோங்கிறத நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு 120 பேத்துக்குங்கிறப்போ கால்குலேட் பண்ணி எனக்கு கிராம்ஸுங்கிறப்போ 1000 வரைக்கும் கிராம்ஸ் காமிக்கும், 999 வரைக்கும் கிராம்ஸ் காமிக்கலாம். அண்ட் 999 மேலே போச்சுன்னா கேஜிஸ்ல காமிக்கணும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா 10 கேஜி வருது. அண்ட் கோகனட் ஆயில் 10 கேஜி. அண்ட் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ். ஸோ இந்த கால்குலேஷனும் இதில் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது. அண்ட் இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன டிஷ்ஷை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து எத்தனை பேர்த்துக்கோ அதை இதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் அது ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எந்த டிஷ்ஷு எத்தனை பேர்த்துக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதை லிஸ்ட் போட்டு கையில் கொடுத்துரும். அண்ட் சில சம்டைம்ஸ் வந்து இந்த லிஸ்ட் வந்து அப்படியே மளிகை கடைக்கோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போயிட்டு டெலிவரி ஆகி அண்ட் அந்த டெலிவரி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் நம்ம டைமிங் போட்டுக்கலாம், வித்தின் இந்த ஹார்ஸ்ல எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இதோட கோடிங்ஸ் பார்க்குறீங்களா? அதே மாதிரி புத்தியில் ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீஜர் சேவ் பண்ணது எப்படி பார்க்கலாம்னா ப்ரோக்ராமபிலிட்டி அண்ட் ப்ரோக்ராமபிலிட்டியில் ஸ்டோர் ப்ரொசீஜர் கீழே இங்கே இருக்கா, கிளிக் பண்ணிட்டு மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் சிம்பிள் கோடிங்கு. அண்ட் இதில் என்ன கொஞ்சம் கோடிங்ஸ்லாம் ஆட் பண்ணணும். தென் வந்து டேட்டாஸ் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ டேட்டாஸ் ஆட் பண்ணிட்டா நம்ம பிரியாணியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, மட்டனா, சிக்கனா, அது வெஜ் பிரியாணி, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிஷ்ஷு அண்ட் இப்போ பிரியாணியோட சப் டிஷ் வந்து மட்டனா, சிக்கனான்னு கொடுத்துட்டு அண்ட் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் இங்கே கிடச்சிடும். ஸோ இது அப்படியே நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன்லையோ காமிக்க முடியும். ஓகே, சரி, இதோட கோடிங் இங்கே 2 டேபிள் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து அதோட கால்குலேஷன், கேஸ்ன்றதுல இதெல்லாம் அதோட கால்குலேஷனு. அண்ட் இங்கே வந்து ஒரு மெயின் டிஷ்ஷுங்கிற ஒரு டேபிள். அண்ட் இங்கே இன்க்ரீடியன்ட்ஸுங்கிற ஒரு டேபிள். ஓகே, ஸோ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் அந்த கால்குலேஷன் போட்டேன். ஓகே, ஸோ இது அப்கமிங் கிளாஸஸில் இதோட க்ரோத்தையும் அப்படியே பார்ப்போம், ப்ளஸ் எஸ்கியூஎலோட அடுத்த டாபிக்ஸும் பார்ப்போம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு? டவுட்ஸ் எதுவும் இல்லை, பட் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ்க்கு இதுக்கும் வந்து. ஸோ நிறைய கிளாரிட்டி இருக்கு. தேங்க்ஸ். வேற யாராவது any doubts? Looks like no doubts. Yeah. So I just want to இப்போ வந்து ஷங்கர் பண்ற ஸ்பீட், பட் நீங்க வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுதா? மறுபடியும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுதா? இல்ல கிளாஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதனா தோணுதா இருக்குன்னா? இல்ல, டெய்லி கிளாஸஸ் வந்து இட்ஸ் ஃபைன். ஆக்சுவலி உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்கிறதுனால யூ ஹாவ் அ கண்டினியூஷன். உங்களுக்கு
maybe one day நடுவுல இருந்தா கூட we'll get tangled with a hang with a work and something. பட் இது வந்து எப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. முன்ன வந்து கொஞ்சம் ரெகுலர் நிறைய அசைன்மெண்ட்ஸ் தினைக்கும் கொடுப்பாங்க, நாங்க சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எதுவைனி இருக்கிறதுனால கொஞ்சம் லாகிங்ல இருக்கோம் நாங்க. இன்னும் ப்ராப்பரா பண்ண முடியல, அசைன்மெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண முடியல. ஸோ மைட் பி as of now this is fine. Everyday class வந்து it's very good. Yeah. See, I can see Varni Devraj is very active, and also you are doing an excellent job. But I want others also suggest your point of view. See, that's what Mrs. Varni's what do you say opinion and her point of view. But what other things? See, மத்தவங்கள நீங்க ஷேர் பண்ணீங்களாக்கா உங்களுடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா we can discuss and come to some conclusion, because I don't want you guys to lag behind and go after one month you shouldn't share that I don't know this, I didn't practice this, இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா well and good. இந்த ஸ்பீட் நீங்க அப்படியே பிக்கப் பண்ண போனீங்கன்னா well and good. If not, then you can share your thoughts. See, nothing wrong. See, what she said is very important. Even I also feel good about everyday class. But என்னன்னா you want everyday same classes ஒரு நாள் ரிஃப்ரெஷ் பண்ண நல்லா இருக்குமா, ஒரு வீக் ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டு அந்த வீக்ல வந்து வீக் எண்ட்ல வந்து அந்த ஹோல் வீக் கிளாஸ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமா? யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ். Silent and அர்த்தம். Okay, I've got all the names. If I call out names, then you guys will share your opinion. Arpana is saying something. Yes, go ahead, Arpana. ஆர் நீங்க டெக்ஸ்ட் கூட பண்ணுங்க சாட்ல. ஏதா மைக் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. Sir, since I'm from commerce background, I'm finding it difficult to follow because every day is a new teaching. So to follow that, I'm finding it really difficult. So I feel like if it is alternate days, I can practice and I can take some time, because already whatever sir is doing this YouTube work, I'm watching it for 3 to 4 times one class, so that I'm getting it. So by the time I get that and practice, other one comes. So I'm finding it a bit difficult to follow the class. So I'm not able to ask any doubts because understanding only is taking a lot of time. So for me, I feel like I need some time. Like if alternate days, maybe it will be helpful for me to follow the class. This is my suggestion. Okay. Good. Thank you, Arpana. So let's hear from others also. So what do you think, Jayalakshmi? உங்க வாய்ஸ் கிளியரா இல்லம்மா. இன்னும் கொஞ்சம் லவுடரா பேசணும். கிளியரா இல்லைங்க சார் இப்ப? ஓகே பேசுங்க. டெய்லி கிளாஸஸ் வந்து பெட்டர்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு பிரேக் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போறப்ப நம்ம எதோட கண்டினியூஷன் வந்து இருக்கிறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது டெய்லி கிளாஸஸ் பெட்டர். ஆல்சோ சங்கர் எடுக்கிறது வந்து ஃபுல்லாமே எங்களுக்கு கிளியராகவே இருக்கு, எனக்கு கிளியரா இருக்கு ஃபுல்லா. அது ரொம்ப ஃபீல் பண்றேன். டவுட்ஸ் கேட்டாலுமே அவர் வந்து எல்லாமே ப்ராப்பரா கிளியரா சொல்லி தராரு. Okay. Good. That I mean, நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா நான் everyday I'm following it, நீங்க பிராக்டீஸ் பண்ணுகிறீங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாங்க சார். அவர் வந்து இப்ப நேத்து கூட சொல்றப்ப நீங்க பேரலலா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப நான் பேரலலா ட்ரை பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டா தான் வருது எல்லாமே. Okay. Good. Okay, what do you think about who's this next? Francie, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
Francie. Okay, I think looks like Francie is not responding. Okay, Mary Sandhya, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சார் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஆக்சுவலி நானும் லேப் டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கத்துக்க முடியுது. ஆனா எனக்கு இந்த வீக்லி நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிட்டு வீக்லி அந்த கடைசி 1 day 2 day அந்த வீக்லி என்ன கத்துக்கணும்ன்றத ஒரு நாள் ஃபுல்லா திருப்பி பார்த்தா மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் சார் இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு. I understand. Sure. பட் சியர் ப்ராக்டிஸ் யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும் சார். இதான் சஜஷன். Sure. Good. மேனகா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மேனகா, நீங்க லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா பேசுறது? ஓகே, மேரி சந்தியா நீங்க மியூட்ல போட்டுருங்க. ஓகே, மேகனா இல்ல, மேனகா. ஓகே, புவனேஸ்வரி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? புவனா. சார் நானும் எனக்கும் கொஞ்சம் கேப் இருந்தா நல்லா இருக்கும் தான் ஃபீல் பண்றேன். லைக் நானும் ஆர்ட்ஸ் குரூப், இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ்வளோவா எனக்கு டச் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் படிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸை சொல்றதை விட ஒரு வீக்கெண்ட்ல அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 days அந்த மாதிரி கேப் கொடுத்தா அந்த டைம்ல ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன் சார். ஓகே ஷூர்மா, தேங்க்யூ. நீ மியூட்ல போட்டுருங்க. எனி அதர்ஸ், வேற யாரும் ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? So Shankar, what I personally feel is we should go together. See, technical candidates, they're very good. Actually, they're picking up very quickly and doing it well. Yes, sir. So at the same time, we also should support non-technical candidates. Sure. See, nothing wrong with technical, nothing wrong with non-technical. Number two, number important. Sure, sir. I feel like maybe we'll discuss about it. We also will discuss other instructors and things like that. Then we can come up some plan. Sure. But சொன்ன மாதிரி we should not leave any break. வாணி மேம் சொன்ன மாதிரி பிரேக் விட்டாக்க அவங்க மேபி ஏதோ விட்டுட்ட மாதிரி ஃபீல் ஆகும். Instead of that, continue class வச்சியும் நம்ம வேற என்ன பிளான் பண்ண முடியுமா? வீக்கெண்ட்ல அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரியோ, ஹோல் வீக் கிளாஸ் ஒரு நாள் ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம். பாப்போம், we'll discuss. Maybe we'll look into other batches also. வேற batches, வேற instructors கேட்டுட்டு. Sure, sir. யூனிஃபார்மிட்டியா எல்லாருக்கும் ஒண்ணா பண்ணலாம் நம்ம. Sure, sir. So thank you all the students for your valuable inputs. We will definitely consider all your points and we'll come up with some plans. Definitely it will going to be helpful to all of you. So Vani and Jayalakshmi, see, good, you both are technically good, and we also should think about others who are non-technical background, so they're not able to catch up with your speed. The problem கிடையாது. Whatever decision you people take, like that can be finalized. அதாவது ஒரு சிலர் they might feel comfortable, ஒரு சிலர் கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க. ஆமா நீங்க பாருங்க whichever is comfortable to those people. ஏன்னா நான் மட்டும் கத்துக்கிறது கிடையாது. So we can go little bit slow. அது எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. புரியாதவங்களுக்கு they need some time அப்படின்னா we are ready to go along with them. So ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சங்கர் எங்களுக்கு தினைக்கும் அந்த இந்த யூடியூப்ஸ் இப்ப யூடியூப்ல அதை அப்லோட் பண்றதுனால ரொம்ப வசதியா இருக்கு. ஈவன் நானே ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இஃப் ஐ கோ சம்வேர் லைக் தெரியலையே அப்படின்னு நானே ஃபீல் பண்ண ஒரு சைமல்டேனியஸா என்னோட மொபைல்ல நான் இந்த லிங்க் போட்டு விட்டுடுவேன் நானு. ஸோ அதை கேட்டுட்டு நான் யூஸ் டு ஒர்க் அண்ட் சி, அப்படிதான் நான் பண்றது. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம மைபி மத்தவங்க சொல்ற மாதிரி வீக்கெண்ட்ல இன்னைக்கு எப்படின்னா ஏற்கனவே டீச் பண்ணதுதான் இந்த SQL, பட் அதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஸோ மைபி வீக்கெண்ட்ல ஒரு கன்சாலிடேட்டடா எல்லாத்தையுமே இது 1 week நடத்துனதை அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது மைபி ஸ்டில் அது இன்னும்
புரியும் நினைக்கிறேன். மேபி மத்தவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி பாத்துருவாங்க அந்த 1 week டைம்ல. ஆமா ஆமா have ஆமா any ஆமா doubts they can clarify on the weekend. So அதுவும் possibilities இருக்கு. So whatever decision you people take, that's fine. So I agree. நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சங்கர் இஸ் ஆல்ரெடி நோ ஐ டசன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் திஸ். மை ஒன்லி கன்சர்ன் இஸ் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு லேர்ன் கம்ஃபர்டபிளி. அதான் ஒரே கன்சர்ன், வேற எதுவும் இல்லை. ஸோ வில் கம் அப் வித் சம் பிளான் மேம் அண்ட் லெட் யூ ஆல் நோ. Thank you so much. Thank you Shankar, thank you all. Thank you all. Thank you, sir. Thank you.